ம் சொல்றா. இங்க வந்துட்டு இந்த லோ, அதாவது இங்க வந்துட்டு ஒரு என்ன ஆர்டர் பிளாக் போட முடியாது, இங்க வந்து ஒரு எஃப்இஜி போட முடியாது அப்படின்ட்டு இருக்கிறப்போ இந்த ஏரியாவில் எப்படியாவது ஏதாச்சும் ட்ரேட் எடுக்க முடியுமா? ம் சரி, இப்போ வந்து ஒரு டெய்லி கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வை. சரியா? கேக்குதா? ஹலோ, ம், ம், வாய்ஸ் ம், பிரேக் ம், கேக்குது ஆகுதாடா? கேக்குது கேக்குது. இல்ல இல்ல கேட்காது. சரி, இப்போ ஒரு டெய்லி கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வையேன். ஒரு டெய்லி கேண்டில் வந்து ப்ராப்பரான ஒரு புல்லிஷ் கேண்டலா இருக்குன்னு நீ ஆன்டிசிபேட் பண்ற அப்படின்னு வச்சுப்போம். சரியா? இப்போ அந்த கேண்டில் வந்து சரி. மேல போறதுக்கு முன்னாடி கீழே வரணும். சரியா? அதுதான் வந்து நம்ம இந்த போன வாரம் பார்த்தோம்ல, இந்த பவர் ஆஃப் ஓகே த்ரீன்ற கான்செப்ட். ஓகே. ஸோ மேலே போறதுக்கு முன்னாடி கீழே வரணும். இப்போ கீழே வரும்போது எங்க சும்மா ம், அப்படின்ட்டு ம். எங்கன்னா வந்துட்டு போகுமானா இல்ல, அது ஏதாவது ஒரு பிடி ஏரியாவோ இல்ல ஏதாவது ஒரு லிக்விடிட்டி ஒரு ஏரியா, ப்ராப்பரான சரி. ஏரியாவுக்கு அது வந்து டேப் பண்ணும் இல்லையா? ஸோ இப்போ நாம நாஸ்டாக்ல வெள்ளிக்கிழமை நடந்தது வந்து, இப்போ உனக்கு அங்க ஒரு ப்ளூ லைன் போகுதுல்ல மேலையா கீழே. கீழே? சரி, ஓகே. இது ப்ளூ லைன் ப்ரீவியஸ் வந்து டேலோ? ப்ரீவியஸ் டேலோ. இப்போ அதுக்கு முன்னாடி ஏஷியால இருந்து பாரு, மார்க்கெட் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பாரு. இப்போ ஓகே. ஏஷியாவில் பார்த்தோம்னா உனக்கு ஃபுல் கன்சால்டேஷன். அந்த ஏஎம்டின்னு சொல்லுவோம்ல, பவர் ஆஃப் த்ரீ, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன மறந்துட்டியா? ஞாபகம் இருக்கா? ம், ம். அக்யூமுலேஷனு, ம் மேனிப்புலேஷனு, ம் அப்புறம் இது ம் மேனிப்புலேஷன், ஏஎம்டியா டிஸ்ட்ரிபியூஷன். ஏஎம்டி பக்காவா இருக்கா? இப்போ ஓகே. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஏஷியாவில் ஃபுல்லாக அக்யூமுலேஷன் பண்ணிட்டானுங்க. சரியா? இப்போ மேலே போக போகுது அப்படின்ட்டு நம்ம ஒரு ப்ராப்பரான புல்லிஷ் கேண்டல்னா ஒரு மேனிப்புலேஷன் நடக்கும் கீழே டு தி டவுன் சைடு. அது ம். எங்க நடக்குதுன்னா ப்ரீவியஸ் டே லோ கிட்ட நடக்குது. ஸோ இப்போ நீ ப்ரீவியஸ் டே லோ எடுக்கிற வரைக்குமே நீ லாங் போக ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி நடுவில் எங்கன்னா ட்ரை பண்ணினா உனக்கு எஸ்எல் ஹிட் ஆயிரும். சரியா? ஓகே. இப்போ ப்ரீவியஸ் டே லோ எடுத்துட்டானா, இப்போ அந்த இடத்துல எடுத்தோடனே 15 மினிட்ஸ் போ. ம். 15 மினிட்ஸ் மற்ற டைம் ஃப்ரேம். டேய், இப்போ ஒரு நிமிஷம் இரு. இப்போ வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு லாங் போறோம்னு ஒரு அசம்ஷன்ல தான் பார்த்துட்டு இருக்கோம், கரெக்டா? ஆமாம். ஏன் ஏன் லாங் போக போகிறோன்னு கேள்வி இருக்கா? ஓகே. ஆமா. அது நம்ம ஏன்னா அடுத்தது வரேன். ஏன் அப்படி ஒரு கேள்வி வருது அப்படின்னு. இப்போதைக்கு லாங் போக போகிறோம் ஏன் அப்படி கேள்வி அப்படின்ட்டு. ஆ வருது? ம் ஏன்னா ஒரு 2 நாளா, 2 ம் 3 நாள், ஏதோ ஒரு நாள், ஒரு ஃபுல் நாளா ஃபுல்லா ஃபால் தான் ஆயிட்டு இருக்கு. ஓகே. திடீர்னு நம்ம வந்துட்டு லாங் போகுது அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் ஏன் வருது அப்படின்னு. ம் சரி, இப்போ நான் வந்து அந்த அந்த கொஸ்டின் நம்ம அடுத்தது கவர் பண்ணுவோம். இப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமையோட ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் பார்த்துருவோம். சரியா? ஏன்னா இப்போ மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ நம்ம இதை வந்து ஸ்டடி பண்ணுவோம். இப்போ மேலே தான் போக போகுது அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மேலே போக போகுது அப்படிங்கும்போது 15 மினிட்ஸில் ஒரு பயங்கரமான செல் கேண்டில். இப்போ லண்டன் செஷனில் பார்த்தீங்கன்னா நீ ஃபோக்கஸ் பண்ண ம். வேண்டிய நேரம் வந்து 3, 4, 5. நம்ம போன வாரம் பார்த்தபடி 2 3, மணிக்கு 4, 5. ஆரம்பிக்கும். ஓகே. பட் 3, ஸ்டில் 4, வந்து 5. 3ல இருந்து தான் நீ அதை பார்க்கவே ஆரம்பிக்கணும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து ப்ரையராக இருக்கும். பட் அது வந்து சரி. ப்ராபபிலிட்டி வந்து உனக்கு மாறும். பட் ம். ஸ்டாண்டர்டாக 3ல இருந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சரி. 245ல இருந்து 315 அந்த அந்த மேக்ரோ இல்லையா? அந்த மேக்ரோக்குள்ள ம், தான் ம். இந்த லிக்விடிட்டி அன்டிகின்ட்டு எல்லாமே நடந்து முடிஞ்சு ரெடியாக இருக்கு மார்க்கெட் மேலே போக. அந்த மேனிபுலேஷன் நடந்துருச்சா? இப்போ உனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சரி. அந்த டெக்ஸ்ட் புக் படி பார்த்த மேனிபுலேஷன் முடிஞ்சிருச்சு. அது எங்க ம். நடந்திருக்கு? 3 AM மேக்ரோல ம். நடந்திருக்கு. ஆமா. ஓகேவா? அது எங்க கரெக்டா ரிஜெக்ட் ஆகுது? ப்ரீவியஸ் டே லோல ஆகுது. இப்போ உனக்கு கான்ஃபிடன்ஸ் எல்லாமே டிக் ஆகுது லாங் போறதுக்கு. இப்போ 1 மினிட் போய் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து அங்க கண்டிப்பா ஒரு எஃப்இஜி இருக்கும். எஃப்இஜி இருக்கும், இல்ல வந்து ஒரு இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா உனக்கு வி ஷேப் ரிகவரி தான் ஃபுல்லா ஆமா. இல்லையா? ஆமா. நம்ம போன இல்ல வாரம் ஷார்ப் ம் ஷார்ப் வி. நம்ம போன வாரம் பார்த்துருப்போம். ஏதாச்சும் ஒரு லிக்விடிட்டி எடுக்க போகுது அப்படின்னா அந்த கேண்டில்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். நல்லா பெரிய கேண்டில் எக்ஸ்டெண்ட் ஆகி அது திரும்ப இன்வெர்ஸ் ஆகும்.
ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த செல் வருது பார்த்தியா, அது வந்து செல் சைடு கர்வ்னு சொல்லுவோம். உனக்கு இது சொல்றேன். அந்த நடுவுல நம்ம பிரியுது பத்தியா, மேல இருந்து கீழே, கீழ இருந்து மேலன்னு போகுது பத்தியா, அது ஃபுல்லா லெஃப்ட் சைடுல இருக்கிறது எல்லாமே லெஃப்ட் சைடு வந்து செல் சைடு கர்வ் இல்லையா. ஒன்ஸ் ஆர்டர் ஃப்ளோ வந்து புல்லிஷா மாறும்போது ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே வந்து பை சைடு கர்வ், பை சைடு ஆஃப் த கர்வ். சரியா. இப்போ லெஃப்ட் சைடு கர்வ்ல இருந்து பை சைடு கர்வுக்கு வந்து மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபார்ம் ஆகுற எஃப்இஜியில் இன்வெர்ஸ் ஆயிருக்கு. இங்க நீ நோட் பண்ணிக்கணும். இப்போ லெஃப்ட் சைடில் இந்த ப்ரீவியஸ் டே லோ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து க்ளோஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு, எந்த ரிஜெக்ஷனும் வரல, எதுவுமே வரல. க்ளோஸ் வந்து செல்லிங் கேண்டில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஸோ நீ இப்போ அந்த இடத்துல எஃப்இஜி மார்க் பண்ணி அதை அப்சர்வ் மட்டும் பண்ற அப்படின்னா சும்மா மார்க் பண்ண, இப்போ அப்படியே எஃப்இஜி மார்க் பண்ண தெரியும். இது சொல்றியா? அந்த 2 கேண்டலோட எஃப்இஜி. இது ஒன்று, அது கீழே இன்னொரு கேண்டில். ரைட்டா. இப்போ இந்த இடத்துல இது மார்க் பண்ணு, இந்த 60 சிஏஎஸ்டி அந்த கீழே ஆர்டர் பிளாக் மாதிரி மார்க் பண்ணுவோம்ல, அது எங்க? எதுக்குடா? இதுக்கா? இந்த லெக்ல அந்த 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 கடைசி ஃபால் ஆச்சுல, அதோட ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணு. இது சொல்றியா? இதுல சொல்றேன். இல்ல இல்ல, இப்போ புல்லிஷ் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணு. ஆமா, இப்போ செல் சைடு தான சொல்லிட்டேன். ஆமா. அப்படினா இதுதான் சின்னதா இது. இல்ல இல்ல, நான் தப்பா சொல்லிட்டேன். பை சைடுக்கு மார்க் பண்ணு. இப்போ புல்லிஷ் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணு. ஓகே. சோ ஓகே, அப்போ இங்க வருமா? ஒரு கோடு மாதிரி சும்மா போட்டு விடு. இந்த கேண்டலுக்கு இது வரல. ஸோ இதுதான் பிரேக் ஆனதுனால இப்போ இந்த நம்ம ஆர்டர் பிளாக் பார்த்தோம்ல, இப்போ வந்து சிஐஎஸ்டின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ வந்து அது என்னன்னா சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. சரியா, 16 சொல்லுவாங்க. சிஐஎஸ்டி சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. அது எப்படின்னா அது வந்து அது ஒரு மாதிரி, அது ஒரு ப்ராப்பரான பிடிஆர்ஏ கிடையாது 60ங்கிறது. பட் வந்து உனக்கு ஒரு இண்டிகேஷன் மாதிரி, ஒரு வேளை மாறலாம். ஆர்டர் பிளாக் செல் சைடில், அதாவது ஆர்டர் ஃப்ளோ வந்து செல்லிங் ஆர்டர் ஃப்ளோலேருந்து பை சைடு மாறலாம் அப்படின்ற ஒரு இண்டிகேஷனுக்கு வந்து நம்ம அந்த 60 வந்து உனக்கு ரெஃபர் பண்ணோம். எப்படின்னா ஒரு இப்போ நம்ம மார்க்கெட் புல்லிஷாக போக போகுது அப்படின்னு நினைக்கிறோம்னா அந்த கடைசியா இல்லை ஒரு நல்ல வேலிடான ஒரு செல் சைடு கேண்டில் வந்து மார்க்கெட் பையிங் கேண்டில் வந்து அதை அப்படியே முழுங்கணும். ஓகேவா, கிட்டத்தட்ட ஆர்டர் பிளாக் மாதிரி தான். ஓகேவா, ஆர்டர் பிளாக் மாதிரி தான். ஆனால் இது வந்து நம்ம ஒரு கேண்டில் வந்து ஒன்று க்ளோஸ் வைக்கணும், அவ்வளோதான். நான் க்ளோஸ் வச்சதுன்னா அது வந்து 16 சொல்லுவோம். இந்த இடத்துல நீ வந்து கீழே அந்த 23,000 ஒரு லைன் போட்டிருக்கு பார்த்தியா, எல்லோ கலரு, அந்த கடைசி செல் கேண்டில். அதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம லைவாக இப்போ பார்க்குறோம்னா அங்கே ஒரு லைன் போட்டு ஒரு வேளை இது ரெஸ்பெக்ட் பண்ணதா என்னன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கேண்டில் அடுத்த செல்லிங் கேண்டில் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த இடத்துலலாம் பையே போக முடியாது நியாயப்படி. உண்மையா லாஜிக்கலா பேசணும்னா இந்த இவ்வளவு பெரிய ஃபால்ல பை போறதுக்குலாம் வந்து பால்ஸே கிடையாது. சரியா, வாய்ப்பே இல்லை. ஆமா. ஸோ இப்போ நீ இப்போ உனக்கு வந்து பார்த்துட்ட, ஓகே 60 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ட. அடுத்த எஃப்இஜி உனக்கு இன்வெர்ஸ் ஆயிடுச்சு. இன்வெர்ஸ் வந்து ரிஜெக்ஷனே இல்லை, பேக் டு பேக் பையிங் கேண்டில் தான். ஓகேவா. இப்போ அடுத்தது ஆமா, அடுத்த இன்வெர்ஸ் ஆன எஃப்இஜிக்குள்ள பிரைஸ் வந்து டேப் ஆகி ரிஜெக்ஷன் கொடுக்குது பாரு. பார்த்துட்டியா? அந்த அந்த எஃப்இஜி இருக்குல்ல, இப்போ மார்க் பண்ணிடலாம். அதுதான் அந்த எஃப்இஜிக்குள்ள பிரைஸ் வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகி போகுது மேலே. ஸோ இது வந்து உனக்கு இந்த இடத்துல வந்து உனக்கு ஆல்ரெடி உனக்கு வந்து பிரைஸ் வந்து இண்டிகேஷன் தருது. இப்போ நீங்கள் பை போகிறேன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு என்னதான் வந்து ஒரு லோ ரிஸ்க் பையா இருந்தாலுமே உனக்கு வந்து இப்போ நீ பை போறது வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலதான், அந்த ப்ளூ லைனுக்கு மேலதான் போற. ஸோ உன்னோட எஸ்எல் வந்து நீ கீழே வச்சுக்கலாம், அந்த 60 இடத்துல வச்சுக்கலாம். இல்லைன்னா ஸ்விங் ப்ளோ வரைக்கும் வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு ரொம்ப சேஃபு. இல்லை அது வரைக்கும் வச்சிட்டீங்கன்னா ரொம்ப சேஃபு. இல்லை நான் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கேன் அப்படின்னா
ரொம்ப அக்ரெசிவா இருந்தேன்னா நீ அந்த இன்வர்ஸ் எஃப்ஹெச்ஜி கீழே வைக்கலாம். ஆனா நீ இப்போ இங்கே ஸ்டார்டிங் அங்கேயே வைக்கலாம். ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவ்வளோ அக்ரெசிவாலாம் போக தேவையில்ல. ஸோ வந்து நம்ம அந்த சிக்ஸ்டி மார்க் பண்ணோம்ல, அந்த லைனுக்கு கீழே அந்த லைன் கிட்ட வச்சுட்டாலே போதும். ஜஸ்ட் இன் கேஸ் 60. சிஏஎஸ்டி அந்த எல்லோ லைன் ஓகே. சரி சரி. அங்க வச்சாலே போதும். ஸோ இது வந்து உனக்கு ஒரு என்ட்ரி. இது மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு வந்து பிரேக்கர் பிளாக்கர் என்ட்ரி மேல இருக்கு. லெஃப்ட் சைடு பிரேக்கர் பிளாக்கர் வந்து லெஃப்ட்ல மார்க் பண்ணும். லெஃப்ட்ல அந்த பை சைடு ஒன்று போகுது பத்தியா, ஒரு 3-4 கேண்டல். இதுதானே? அந்த அந்த பிளாக் தான் வந்து உனக்கு பிரேக்கர் பிளாக். உனக்கு அடுத்த என்ட்ரி அங்க. நீ இன்கேஸ் நீ கீழே என்டர் ஆயிட்டுனா நீ ஸ்கேலிங் ஏதாவது பிரமிட் ஏதாவது எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி போடுறீங்கன்னா அங்க பண்ணிக்கலாம். இல்லைன்னா இல்லை நான் பண்ணல அப்படின்னா நீ அதுக்கு மேலே போயிட்டு அந்த பிரேக்கர் பிளாக் ரெஸ்பெக்ட் ஆகுதுன்னொடனே நீ எஸ்எல் ட்ரெயில் பண்ணிக்கலாம். நீ என்னோட என்ட்ரி ப்ரைஸுக்கும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நீ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிடிஆர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இப்போ இது வரைக்கும் நோட் பண்ணினா ப்ரைஸ் வந்து ஹையர் ஹை வைக்கல அஃபிஷியலாக. இன்னுமே வந்து அந்த விக்குக்குள்ளே தான் இருக்கும் இந்த பிளே எல்லாமே இல்லையா? ஸோ இது வரைக்குமே நீ வந்து காஷியஸாக தான் இருக்கணும். ஏன்னா ரிவர்ஸ் ஆகலாம், எப்போ வேணா ஆகலாம். ஏன்னா அஃபிஷியலாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து சேஞ்ச் ஆகலை. நம்ம எல்லாம் வந்து ஆன்டிசிபேட் பண்ணுறோம். ஏன்னா ப்ரீவியஸ் டே ஹை எடுத்தாச்சு. ஆமா 3 மணிக்கு வந்து லிக்விடிட்டி, அந்த 3 மணிக்கு தான் கரெக்டாக லிக்விடிட்டி மேக்ரோ ஒர்க் ஆயிருக்கு. அப்புறம் அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், இந்த 3 பவர் ஆஃப் 3 கான்செப்ட்ல மேனிப்புலேஷன் லெக்ல இருக்கு. ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ்லாம் வச்சு பார்த்து நம்ம இப்போ ஆன்டிசிபேட் தான் பண்றோம். அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா உனக்கு இப்போ அரௌண்ட் 4 மணிக்கு மேலே வந்து உனக்கு ஹையர் ஹை வச்சுட்டான். 4:15. ஓகே, அந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ஹை இருக்கா, அது பிரேக் பண்ணிட்டான். ஸோ இப்போ வந்து நீ வந்து அஃபிஷியலான பையிங், இப்போதான் வந்து ஆக்சுவலான பையிங் மார்க்கெட்டு உள்ள வருது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து அக்ரெசிவா இருக்கும் மார்க்கெட். இப்போ இந்த மாதிரி டைம்ல வந்து இப்போ நீங்க கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேம் போய்க்கோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 மினிட் எஃப்இஜி பிளேயரை வச்சுக்கலாம். கீழே ஒரு 5 மினிட் எஃப்இஜி இருக்கு. அந்த பிரேக்கர் பிளாக்கருக்கு கீழே இது சொல்றியா? உன்னோட என்ட்ரி ஏதாவது நீ ட்ரெயில் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீ அந்த 5 மினிட் எஃப்இஜி டேப்புக்கு வந்து வெயிட் பண்ணினா உனக்கு கிடைச்சிருக்காது. இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த சினாரியோ வேர் ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் இது வந்து ஒரு வி ஷேப்பான ரிக்கவரி. இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா உனக்கு அக்ரெசிவாக டேப் ஆகும், அக்ரெசிவாக ரிஜெக்ட் ஆகிடும். சரி, இந்த இடத்துல வந்து உனக்கு ஒரு கேண்டல் நீ ஆகுற என்ட்ரி திரும்ப வரவே கூடாது ப்ரைஸ் அந்த இடத்துல. அந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தான் அந்த விக்குக்குள்ள ஃபுல்லாக நடக்கிறது. நீ எல்லா டைம் லிக்விடிட்டி எடுக்கும் போது இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணா மாட்டிப்ப. பட் இது வந்து ஒரு ஒரு இதுவும் நடக்கும் அதிகமா. பட் சொல்றேன் உன்னோட அதை எப்படி பார்க்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஆஃபன் நடக்காது, பட் நடக்கும்போது சம்டைம்ஸ் வந்து இந்த அது ஏன் உனக்கு வந்து அந்த எஃப்இஜிலாம் ரெஸ்பெக்ட் ஆகலை அப்படின்னா அந்த இடம் வந்து ப்ரைஸ் ரொம்ப அக்ரெசிவா இருக்கு மேலே போறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஹையர் கேண்டில் சைஸ் பார்த்தாலே உனக்கு தெரியும், படப்படன்னு ஏறிட்டு இருக்கான். போயிட்டு இருக்காங்கும் போது உனக்கு அவ்வளவு தூரம் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் தரத்துக்குலாம் உனக்கு டைம் இல்லை. சரியா? இன்னொன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 9:30க்கு ஒரு விக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அதுதான் உனக்கு அடுத்த என்ட்ரி வரும். சரி, 9:20க்கு 9:30க்கு இப்போ இதுதான் அடுத்த என்ட்ரி. அதுக்கப்புறம் புஷ் பண்ண மேலே போகுதா. இப்போ வந்து உனக்கு வந்து இந்த கான்செப்ட் ஓகே. இப்போ இந்த லண்டன்ல வந்து நீ எப்படி ட்ரேட் எடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு அதுக்கு ஓரளவுக்கு ஆன்சர் இருக்கா. ட்ரேடு உன்னால நீ நார்மலா எப்படி சொல்ற, இப்போ உன்னோட மாடல் படியே நீ பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அக்ரெசிவான கேட்ச் வந்து மோஸ்ட்லி 100ல ஒரு 60 பேர் 70 பேர் வந்து பிடிக்க முடியாதுதான். அது உண்மை. சரி, எல்லாருமே எடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரீடெஸ்ட் ஆகலை எஃப்இஜில இல்லையா? உனக்கு ப்ராப்பரான அந்த ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட்டுமே ஆகலை இன்னுமே. அதுக்கு முன்னாடியே தான் நம்ம என்ட்ரி ஆகுறோம்.
ஸோ ரொம்ப அக்ரெசிவாக ஆமா. போகும்போது அது கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம்தான். பட் ஸ்டில் நம்ம அதை எடுக்க முடியும், ஆன்டிசிபேட் பண்ணால் எடுக்க முடியும், அவ்வளோதான் விஷயம். ஆனால் அது அது எடுத்தே ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து ஹையர் ஐ வச்சு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 9:30 வர என்ட்ரி தான் உன்னோட என்ட்ரி, ப்ராப்பரான கண்டிப்பா. என்ட்ரி. ஆமாம், உனக்கு 9:30க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஹையர் ஐ அந்த வச்சிருந்த அந்த லிக்விடிட்டி எல்லாமே எடுத்துட்டான் பாரு, அந்த அந்த இதை வச்சு. கீழே லோ, சாரி லோஸ்லாம் பாரு, அந்த லோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோஸ்க்கு கீழே தான் அந்த விக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கான். டப்புன்னு வந்து அந்த விக்கெல்லாம் தூக்கிட்டு மேலே போயிருக்கான். இப்போ இந்த இடத்துல 15 மினிட் எஃபிஜி டேப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கல. பட் ஆமாம், பார்த்தியா 15 மினிட் எஃபிஜி டேப் அங்கே ஓகே. கீழே 15. 3 அரௌண்டு 5 மணி அந்த லெஃப்ட் சைடில் பாரு, லண்டன் செஷனில் ஒரு 15 மினிட் கேண்டில் இன்னும் கொஞ்சம் ரைட்டு. அந்த கேண்டில் இதுவாடா? அந்த 15 மினிட் எஃபிஜி டேப். ஓகே. சரி 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 சரி. டேப் பண்ணிட்டு பறந்துட்டான். இப்போ உனக்கு மார்க்கெட் மேலே போயிடுச்சா? இப்போ நீ ஸ்ட்ரீம் ஆஃப் பண்ணிக்கோ, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. ஓகேவா? இப்போ வந்து வெள்ளிக்கிழமை அவன் ஏன் மூவ் ஆயிருக்கான், ஏன் அந்த பிளாஸ்ட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நியூஸ் டேட் 22. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணிக்கு ஃபெட் சேர் பவல் ஸ்பீக்ஸ். ஓகேவா? தெரியுதா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில்? 10 மணிக்கு நியூஸ் இருக்கு. அது அது முடிஞ்ச டே 2 வேற எதுவும் நியூஸ் இருக்கு. இப்போ 9க்கு ஒரு எல்லோ ஃபோல்டர் இருக்கு, அதை நாம் ஃப்ரீயா விட்டுறலாம். 10க்கு இருக்கு, 11:30க்கு ஒரு எல்லோ ஃபோல்டர் இருக்கு. இப்போ ரெட்டு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணினா 10 மணிக்கு இருக்கா? இப்போ நம்ம நாஸ்டாக் பார்த்தோம்னா இந்த ஹோல் மூவ் நடந்ததே வந்து 10 மணிக்கு தான். இப்போ மார்க்கெட்ல வந்து இப்போ யாருக்குமே தெரியாது ஃபெட் பவர் வந்து என்ன பேச போறான், அவன் என்ன கொடுக்க போறான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா நியூஸ் இருக்குங்கிறது எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் தெரியும். இப்போ இவன் மேல போறதுக்கு முன்னாடியே லண்டன்லயே வந்து இவன் ஏன் இந்த லிக்விடிட்டிலாம் எடுத்து இதெல்லாம் பண்ணணும்? ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த அல்காரிதம் ப்ரிப்பேர்டா இருக்கு, மார்க்கெட் ஹேஸ் டு கோ ஹை இந்த நியூஸ்லன்னு சொல்லி. ஓகேவா? இப்போ அது இருக்கிறனால தான் உனக்கு பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன் நடந்திருக்கு. மேனிப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே ஹை டேக் அவுட் பண்ணிட்டான். அது முடிச்சதுக்கப்புறம் உனக்கு இதாக இருக்கு. கரெக்டாக நியூஸ் வந்து 10 மணி, அதுக்கு முன்னாடி 9:30 ஓப்பனில் உனக்கு வந்து இன்னொரு என்ட்ரி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டான். இந்த இது எல்லாமே வந்து இந்த லோஸ் எல்லாமே வந்து ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் தான். ஸோ உனக்கு அது எடுத்துட்டான். எடுத்துட்டு அது க்ளோஸ் கூட வைக்கல. நீ இந்த இடத்துலயே வந்து 9:30க்கு என்ட்ரி போயிருந்தீங்கன்னா, நான் 5 மினிட்ஸ்ல சொல்றேன். இப்போ இங்கேயே வந்து இந்த க்ளோஸ் வைக்கல அப்படின்னோடனே இங்கே என்ட்ரி, அடுத்த கேண்டல் ஸ்டார்ட்லேயே என்ட்ரி போயிருந்தீங்கன்னா நீ உன்னோட எஸ்எல் வந்து நீ இங்கே இந்த 15 மினிட் எஃபிஜி கீழே இங்கே வச்சிருந்தா கூடவே உனக்கு வந்து உனக்கு இது வந்து ஒரு பக்கம். இந்த பிளாஸ்ட்லாம் வந்து இது வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நடந்தது, இந்த இங்கேருந்து இது வரைக்கும் போன கேண்டல். ஸோ நீ அதை வந்து ப்ராப்பராக ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு எக்ஸிட் ஆயிருந்தாலும் ஒரு 300 பாயிண்ட் கேப்சர், 200 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருப்பேன். நாஸ்டாக்ல 100 பாயிண்ட் கேப்சருங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ வந்து உனக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் உனக்கு ப்ராப்பரான ஒரு அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன். மேனிப்புலேஷன் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லோவர் லோ தான். இந்த லோ கீழே அவன் போயிருக்காங்க போது இது வந்து உனக்கு ஒரு லோவர் லோ தான். லோவர் லோ பண்ணிட்டானா உனக்கு நீ ஆக்சுவலாக பேரிஷா இருக்கிறான்னா நீ இந்த இதுதான் ரெஸ்பெக்ட் பண்ணணும் வந்து எதிர்பார்ப்பேன். ஏன்னா மார்க்கெட் வந்து லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை இப்படிதான் போயிட்டு இருக்கு. லோவர் லோ வச்சுட்டான், திரும்ப லோவர் லோ தான் வைக்கணும். ஆனா இவன் போன வேகத்தை பார்த்தாலே உனக்கு தெரியும் இவன் அது வைக்கிற மாதிரியே இருக்காது. இவன் போன வேகத்துல இவன் வந்து இன்னொரு லோவர் லோ வச்சுட்டு ரிவர்ஸ் ஆவான்ற சந்தேகம் கம்மி தான்.
அது மேக்ஸிமம் அந்த மாதிரி பண்ண மாட்டான். பட் இது வந்து நம்ம இன்ட்யூஷன் தான், மோஸ்ட்லி பண்ணலாம் பண்ணாமே போகலாம். பட் ப்ராப்பரான செட்டப் வந்து உனக்கு இந்த ஹை எடுத்ததுக்கு அப்புறம் தான் வருது. உனக்கு இது வந்து உன்னோட ப்ராப்பரான தியரட்டிக்கல் என்ட்ரி. இதுக்கு முன்னாடி லண்டன் என்ட்ரியில உனக்கு நீ இங்கே எங்கேயா ஸ்கேல்பிங் பண்ணி முடிச்சுட்டு நீட்டாக எக்ஸிட் ஆயிடலாம். ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து நீ கேட்டீங்களா ஏன் வந்து அவன் புல்லிஷாக இருக்கான், ஏன் வந்து வெள்ளிக்கிழமை அவன் ஏன் மேலே போகணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி. ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லாமே கீழே தான் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஹலோ, கேக்குதா? ம். இப்போ என்னோட காட்டுறேன். இப்போ இந்த இந்த வீக்லி ப்ரொஃபைல் பாரு. இப்போ இந்த இடம் மண்டே கீழே தெரியுதா? மண்டே இங்க இருந்து மட்டும் அப்சர்வ் பண்ண, அதுக்கு முன்னாடிலாம் வேணும். இப்போ மண்டே ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்போ நான் அப்படியே டெய்லி கேண்டல் உனக்கு சைடில் வரைகிறேன் பாரு. மண்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓகேவா? மண்டே ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓப்பனு. கேக்குதாடா? மண்டே இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, ஓப்பன் ஆகிட்டு இங்கே மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. அதுதான் அந்த ஹையே இல்லையா? ஸோ அப்படியே அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஓப்பன் இங்கே இருக்கா, ஓப்பனு இது என்னடா டிராயிங் வரைஞ்சா இது வந்துடுது. சரி பரவாயில்ல, நான் சொல்றேன் சரியா? இப்போ இது வந்து ஓப்பன், வீக்லியோட ஓப்பன் இதுதான். சரி, ஓகே, வீக்லியோட ஓப்பனு. ஓப்பன் ஆயிட்டு கொஞ்சம் மேலே போயிருக்கான் இல்லையா, இது வரைக்கும் போயிருக்கான். ஸோ ஓப்பன் ஆனதுல இருந்து உனக்கு வந்து இது வரைக்கும் மேலே போயிருக்கான், கரெக்டா? அது வந்து விக்கு. விக்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கீழே வந்துட்டான். கீழே வந்தவன் மண்டே வந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு லோவர் லோ வச்சுட்டான். அதுக்கப்புறம் டியூஸ்டே வந்து ஒரு ஹை வச்சிருக்கான். அது எங்க வச்சிருக்கான், மண்டேவோட 1 hour FPGல வச்சிருக்கான். இந்த பச்சை கலர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், ஓகேவா? இந்த மஞ்சள் பாக்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு டெய்லி FPG, ஓகேவா? இதோட கான்டெக்ட் சும்மா பார்க்கணும்னா ஆல்ரெடி போன வாரம் என்ன ஆயிருக்குன்னா, இங்க ஒரு டெய்லி FPGக்கு மேலே வந்து போயிட்டு வந்துட்டு இந்த டெய்லி FPG டேப் பண்ணிட்டான். டேப் பண்ணி ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மேலே போயிருக்கான். ஸோ டெய்லி FPGக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நாம வந்து புல்லிஷ் பயாஸாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அடுத்தவன் வந்தவன் பார்த்தீங்கன்னா விக்கு கொடுத்துருக்கான், இங்க ப்ராப்பரான புல்லிஷ் பயாஸ் தான் இருக்கு, பட் ஃபெயில் ஆயிருக்கு. இந்த ஸ்விங்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது உனக்கு வெள்ளிக்கிழமை ஃபெயில் ஆயிடுச்சு. அந்த ஃபெயில் ஆன ரீசனுக்காக வெள்ளிக்கிழமை ஃபால் ஆகி அந்த டெய்லி FPGயை முழுங்கிட்டானுங்க. இப்போ அந்த டெய்லி FPG வந்து உனக்கு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த டெய்லி FPGயோட சிஇ தான் இந்த லைன். டெய்லி FPGயோட சிஇ, அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் பச்சை பாக்ஸ் வந்து 1 hour FPG, உனக்கு எல்லாமே இங்க அசைன் ஆகுது. ஸோ இந்த இடம் வந்து உனக்கு ஏஷியன் செஷன்ல நடக்கும். ஸோ இதெல்லாம் என்ட்ரி பண்ண முடியாது, பட் நீ அப்சர்வ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா போயிட்டு டேப் பண்ணிட்டு அப்புறம் இங்கே லோ வச்சுட்டா உனக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உனக்கு ஏஷியன் லண்டன்ல வந்து உனக்கு 5 மணிக்கு கீழே டைம் இருக்கு பாரு. 5 மணிக்கு வந்து இந்த ஹை வச்சிருக்கான், இந்த ரிட்ரேஸ்மெண்ட் ஹை. இது வந்து எங்க வச்சிருக்கான்னா இந்த ஆர்டர் பிளாக்ல வச்சிருக்கான், ஓகேவா? வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபால் தான், ஃபுல் ஃபாலு. டியூஸ்டே வந்து ஃபாலு, வெட்னஸ்டே வந்து லோ வச்சுட்டானுங்க. அந்த டியூஸ்டேயோட ஃபால் வந்து ஒரு சிங்கிளோவோ வெட்னஸ்டே வந்திருக்கு. அதுக்கப்புறம் வெட்னஸ்டேவோட ட்ரேட் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இங்கே வந்து 1 hour FPG இருக்கு, ஓகேவா? ஆக்சுவலாக இங்கே ஒரு 4 hour FPG இங்கே, சரியா? நம்ம 4 hourல பார்த்தோம்னா இந்த இந்த இடம் வந்து ஒரு 4 hour FPG. ஃபாலோ பண்ணிருக்கியா? இந்த இடம் வந்து ஒரு 4 hour FPG. 4 hour FPGக்குள்ள போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டான். எது வரைக்கும் போயிருக்கான்னா 4 hour FPGக்கு மேலே இருக்கிற 1 hour FPG வரைக்கும் போயிருக்கான்.
கிளியரா? இது வரைக்கும் போயிருக்கான். இப்போ இந்த இடத்துல வந்து நீ இன்னுமே ஜூம் பண்ணி பார்த்தேன்னு வை, இந்த ஹைஸ் எல்லாம் இந்த கேண்டல் எடுத்துருச்சு. 7 மணிக்கு ஒரு கேண்டல் ஃபார்ம் ஆகி இந்த ஹை எல்லாம் எடுத்துட்டு ரெஸ்பெக்ட் ஆயிட்டான். நீ இப்போ இந்த இடத்துல வந்து நீ எங்கன்னா திரும்ப இந்த ரிஜெக்ஷன் பார்த்துட்டு இங்க என்ட்ரி ஆயிருந்தாலே உன்னோட எஸ்எல் வந்து நீ ப்ராப்பரா இங்கேயோ மேலே போயிடுச்சு. உன்னோட எஸ்எல் வந்து நீ ப்ராப்பரா டெக்ஸ்ட் புக் படி இதுக்கு மேலே வச்சிருந்தாலே உனக்கு அடுத்த ஒரு 3-4 மணி நேரத்துல உனக்கு சரியான டிபி. ஓகேவா? நீ வந்து ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ண போறது இந்த லோ எடுக்கணும்னு சொல்லி தான். ஆனா மார்க்கெட் உனக்கு நீ ட்ரெயில் பண்ணிட்டு போனா உனக்கு நல்லாவே கொடுத்துருக்கு. சரியா? இப்போ அது ஒன்று. வெனஸ்டேயோட ட்ரேட் ஐடியா அது ஒன்று. இப்போ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டெய்லி கேண்டல் ஓப்பன்ல இருந்து வீக்லி ஓப்பன் இங்கேருந்து கீழே தான் வந்துட்டு இருக்கு. லோவர் ஹை, லோவர் லோ, அடுத்து ஒரு லோவர் ஹை, அப்புறம் லோவர் லோ வைக்கல இல்லையா? லோவர் லோ வைக்கல. இப்போ நம்ம டெய்லி கேண்டல் எப்படி இருக்கும்னா இது வரைக்குமே இப்படி இவ்வளோ பிளாஸ்டான ஒரு செல்லிங் கேண்டல் இருக்கும். ஓகே. இப்படி ஒரு கேண்டல் இருக்கும். உனக்கு வந்து ட்ரேட் ஆகும்போது உனக்கு விக் வந்து இப்படி இருக்கும். சரியா? இப்படி இருக்கும். அதாவது தேர்ஸ்டே வரைக்குமே. ஏன்னா தேர்ஸ்டே க்ளோஸ் உனக்கு இங்க நடந்திருக்கு. தேர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா உனக்கு சரி இப்படி இருக்கும்னு வச்சுக்கோ. இப்போ ஃப்ரைடே வந்து என்ன டிஜிஐஎஃப்னு ஒரு செட்டப் எதிர்பார்ப்போம். அது ஏன் எதிர்பார்ப்போம்னா ஒரு கேண்டல் வந்து திங்கக்கிழமையிலேருந்து தேர்ஸ்டே வரைக்குமே ஒரு ப்ராப்பரான செல்லிங் கேண்டலாவோ புல்லிஷ் கேண்டலாவோ இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வரும்போது அதோட 30% இல்லைன்னா அட்லீஸ்ட் 20-30% ஆஃப் த ரேஞ்ச் வந்து திரும்ப உள்வாங்கும். இந்த கடல் வந்து உள்வாங்கும்ல, அந்த மாதிரி உள்வாங்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். போன வாரம் பார்த்துருப்போம்ல அந்த டிஜிஐஎஃப் செட்டப். அதுதான் வெள்ளிக்கிழமை நடந்தது. இப்போ ஏன் அவன் அவ்வளோ இப்போ இந்த இந்த ஹோல் ரேஞ்சோட இதை நம்ம அப்படியே பிரிச்சோன்னு ஏன் கிரேடிங் பண்ணோம்னா ஹை வந்து இங்க இருக்கு இல்லையா? ஹை இங்க, லோ இங்க, ஓகேவா? கொஞ்சம் சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உனக்கு இதுதான் அதோட ரேஞ்சு. 1 0.75 5 25. ஸோ நீ இப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா நீ வெள்ளிக்கிழமை பை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவ. ஏன்னா வெள்ளிக்கிழமை நீ டிஜிஎஃப் செட்டப் தான் எக்ஸ்பெக்ட் பண்ற. இப்போ வீக்லி கேண்டல் வந்து உனக்கு பேரிஷா இருக்கிறனால ரிட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்குற வெள்ளிக்கிழமை. லாஜிக்கலாவும் நீ அதை வைக்கலாம். ஏன் ரிட்ரேஸ்மெண்ட் வருதுன்னா மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே யாருமே வந்து பொசிஷன் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ப்ராஃபிட் புக்கிங் என்ன? செல் சைடோட ப்ராஃபிட் புக்கிங் பையிங் தான் இல்லையா? ஸோ மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ரிட்ரேஸ் ஆகும். இப்போ எப்போ ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலன்னா வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு உனக்கு நியூஸ் இருக்கு. ஸோ ஒரு பிளாஸ்டான ஒரு கேண்டில் 10 மணிக்கு எதிர்பார்க்கணும், ஆன்டிசிபேட் பண்ண போறேன். 10 மணிக்கு இது இங்கே நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடக்கணும்? ஒரு அக்யூமுலேஷனும் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கணும். ஸோ இப்போ ஒரு கேண்டில் ஆல்ரெடி ஒரு செல் சைடு இருக்க ஆர்டர் ஃப்ளோ எடுத்தோடனே உனக்கு டபுள் பையிங் போகாது. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு எஃபிஜி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிக்விடிட்டி எடுக்கணும். எடுத்துருச்சா? வெள்ளிக்கிழமை லோ எடுத்தாச்சு, லிக்விடிட்டி எடுத்தாச்சு, டன். வெனஸ்டே லோவை எடுத்திருந்ததுன்னா அது வந்து உனக்கு லோவர் லோ ஆயிருக்கும். இப்போ இது வந்து இன்டர்மீடியட் டேர்ம் லோ. வெனஸ்டே லோ இது வந்து ஷார்ட் டேர்ம் லோ. ஸோ ஷார்ட் டேர்ம் லோ எடுத்தாச்சு. இப்போ ஆல்ரெடி உனக்கு அந்த மைண்ட்ல அந்த புல்லிஷ் பயஸ் வந்துருக்கணும். நீ இப்போ இந்த இடத்துல செல்லு போற அப்படின்னா நீ இந்த லெக்ல போயிருந்தீங்கன்னா தப்பிச்சிருப்ப. ப்ரீவியஸ் டே லோ எடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் க்ளோஸுமே இல்லை, எதுவுமே இல்லை. நீ இங்கே செல்லு போகிறதுக்கு அவசியமே கிடையாது இல்லையா? ஸோ இங்கே நீ செல் போயிருந்தீங்கன்னா அது ஆக்சுவலாக தப்பான அனாலிசிஸ், அவ்வளோதான். இப்போ பை தான் உனக்கு இங்கே ஒரே ஆப்ஷனு. ஆல்சோ உனக்கு இந்த கேண்டல் க்ளோஸுமே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலில் வந்து முழுங்கிட்டான். இந்த கேண்டல் பிக் எடுத்துட்டு அடுத்த 1 ஹவர்லேயும் உனக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் 1 hour எஃபிஜி இருக்கு. நீ வந்து 1 hour எஃபிஜிக்கு வெயிட் பண்ணினா 1 hour எஃபிஜி என்ட்ரி இல்லையா?
ஆமா. இது ஓகே. இருக்கு. நீ எது இப்ப வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ப்ராப்பரா நீ வந்து ஒரு சாதாரண நாள் இன்னைக்கு நியூஸ் எதுவுமே இல்லைன்னா இந்த ஹைஸ் தான் எடுக்கலாம். ஏன்னா ஓகே. 25% இந்த ரேஞ்சோட 0 இங்க இருக்கு, இதுல இருந்து 25% இங்க, நம்ம 13 போனோம்னா இங்கன்னு வச்சுக்கோ. இது ம். வரைக்கும் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு நியூஸ் இருக்கிறனால பிளாஸ்டா ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நாம எக்ஸ்பேன்ஷன் எதிர்பார்க்கறோம். சரி, போனா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ம். எதிர்பார்க்குற எக்ஸ்பேன்ஷன்ல வந்த இந்த லட்டு தான் உனக்கு இது, அவ்வளோதான். இது வந்து நீ டே எல்லா டைமும் உனக்கு வந்து 75% வரைக்கும் போகும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரீமியம் ம். டிஸ்கவுண்ட் மார்க் பண்ணினா 0.5க்கு மேலே இருக்கிற எல்லாமே உனக்கு வந்து ப்ரீமியம் தான். ஸோ அதுக்கு மேலே நீ ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இது ஒன்று. ஸோ இப்போ உனக்கு வந்து வீக்லி ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருச்சு. உனக்கு கேண்டில் முடியும் போது பார்த்தீங்கன்னா இப்படி இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இவ்வளோ பெரிய ஒர்க் வரும். கீழே ஃபுல்லாமே இவ்வளோ பெரிய வீக். ஒரு ப்ராப்பரான பையிங் கேண்டில் செல்லிங் கேண்டில் வந்து இப்போ உனக்கு இந்த மாதிரி ஒரு ஹேமர் மாதிரி கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு வீக்லி ஹேமரை தான் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோ. ம். அது இன்சைடு லோவர் டைம் ஃப்ரேம்ல இப்படி தான் இருக்கும். அது நீ 15 மினிட்ஸ் ஹேமரா எடுத்து பார்த்தீங்கன்னா அது 1 மினிட்ல இப்படி தான் இருக்கும். ஸோ புரியுது. ம். அதுதான் கான்செப்ட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லோ ஆக்சுவலாக எதிர்பார்க்க மாட்டோம், இது எடுத்திருப்போம். ஏன்னா இது வந்து ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ். இது ஏன்னா ஓகே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 ஹை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்க. இருக்கிற 3ஆவதும் அப்படிதான் இருக்கு. 3 ஹை இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. உனக்கு இது பார்த்தாலே தெரியும் இவனுங்க அடி வாங்க போறானுங்க. அழகா இங்க வந்து எப்போல்லாம் இந்த மாதிரி வந்து ஈக்குவலான ஹைஸ் இருக்கும் உனக்கு அதெல்லாம் வந்து லிக்விடிட்டி எல்லாம் எடுப்பானுங்க. ஓகேவா? அதெல்லாம் வந்து அதை பார்த்தாலே நீ வந்து ரெடி ஆகிக்கணும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உனக்கு இங்கே ஒரு ஈக்குவல் ஹைஸ் இருக்கு பாரு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஹைஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஹைஸு. இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கு, இதை விட்டுரு. இந்த ஹைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உனக்கு இப்படி இருக்கும். அப்புறம் ஸோ இதுதான் நடந்திருக்கு. இது வந்து உனக்கு நாஸ்டாக்ல ஆக்சுவலாக ஈஸி தான் இந்த வாரம் ட்ரேட் எடுத்துருக்குது. கான்செப்ட் வைஸ் உனக்கு வந்து மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் வந்து உனக்கு மண்டேவை தவிர உனக்கு எல்லா நாளுமே உனக்கு எக்ஸ்பேன்ஷன் நல்லா. நடந்திருக்கு. ஆமாம், ம். எக்ஸ்பேன்ஷன். இப்போ இந்த டியூஸ்டே எப்போ ஃபாலோ ஆயிருக்குன்னா உனக்கு 8 மணி 9 மணி நியூயார்க் ஓப்பன்லாம் ஆயிருக்கு. வெட்னஸ்டே எப்போ ஃபாலோ ஆயிருக்குன்னா உனக்கு வந்து 9 மணிக்கு ஃபாலோ ஆயிருக்கு நியூயார்க் ஓப்பனில். தேர்ஸ்டே உனக்கு வந்து 9 மணி 10 மணிக்கு பெரிய ஃபால் இல்லை. ஆனால் உனக்கு கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் மட்டும் ஹையர். பார்த்தீங்கன்னா ஒரு 130 150 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கு. நீ நார்மலாக போயிட்டு ஒரு 50 பாயிண்ட் கேப்சர் பண்ணிட்டு வந்தாலும் உனக்கு அந்த அன்னைக்கு ப்ராஃபிட்டபிள் டே தான். ஸோ இது வந்து உனக்கு பெரிய எக்ஸ்பேன்ஷன் இல்லை, ஆனால் ரேஞ்ச் இருந்திருக்கு, மேலேயும் கீழேயும் போயிருக்கு மார்க்கெட். ஸோ இட்ஸ் ஸ்டில் ட்ரேடபிள் தான் தேர்ஸ்டே. ஃப்ரைடே வந்து உனக்கு ப்ராப்பரான டிஜிஎஃப் செட்டப். ஓகேவா? ஸோ வந்து உனக்கு ஃப்ரைடே நாம ஏன் பையிங் எதிர்பார்க்குறோம்னா இது ஒன்று. இன்னொன்று என்னன்னா சம்டைம்ஸ் நீ வெள்ளிக்கிழமையும் செல்லாய அடி வாங்குவோம். ஆனால் அது வந்து பார்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான். எல்லா டைமுமே உனக்கு இப்போ வெள்ளிக்கிழமை எல்லாமே உனக்கு டிஜிஎஃப் வந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி 100% வின் ரேட் இருக்கணும்ல. இப்போ அது அவ்வளோ வின் ரேட் இல்லைன்னா உனக்கு ஏதாச்சும் ஒரு நாள் அடி வாங்குவேன். அது வந்து அந்த நாள் தான். ஸோ சம்டைம்ஸ் வந்து உனக்கு இந்த இடத்துல லோவர் ஆகி வச்சுட்டு திரும்பவுமே இப்படி ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் அந்த மாதிரி டைம்ல இட்ஸ் ஓகே டு டேக் லாசஸ் ஆஸ் லாங் ஆஸ் யூ ஆர் ப்ராப்பர்லி மேனேஜிங் யுவர் ரிஸ்க்ங்கும் போது இட்ஸ் ஓகே. இட்ஸ் பார்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் தான். எஸ்எல்ஸ் சம்டைம்ஸ் நடக்கும். அந்த வெனஸ்டேக்கு ஒரு பாயிண்ட் மாதிரி கீழே இருங்க, அதாவது அந்த இன்டர்மீடியட்ல சொன்னால 3 கேண்டல் ஏண்டா அப்படி இருக்கு. மச்சி இது என்ன பண்ணிட்டானுங்க நாஸ்டாக் இதை ட்ரேடிங் வியூ சார்ட்ல வந்து ஏதோ டிலே ஆகி போச்சு. லைக் எப்படின்னா டிலே சென்ஸ் ஆகணுங்க. இது மோசமா ப்ரொவைடர் இருக்கு. சைடு ஏதோ சோர்ஸ் ஏதோ பிரச்சனை போல. ஒரு 1/4 மணி நேரம் 20 அரை மணி நேரத்துக்கு வந்து டேட்டாவே வரல. அதுக்கப்புறம் டேட்டா வந்துச்சா, டேட்டா வரும்போது மார்க்கெட் இங்க இருந்தது, அதை போட்டு ஏதோ கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. என்னடா இது? பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலா 15 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு 15 மினிட் எஃபிஜி இந்த கேப். உனக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே லோ வந்து பாத்தீங்கன்னா இந்த 15 மினிட் எஃபிஜியும் எடுத்துட்டான், அது போக தேர்ஸ்டேவோட ப்ரீவியஸ் டே லோவும் எடுத்துட்டான். ஸோ எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாரு, எவ்வளோ லோ எடுத்திருக்கான்,
சரி லோ மட்டும்தான் எடுத்தானா அப்படின்னு பார்த்தா உனக்கு உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துருக்கோம். அல்காரிதம் அந்த ஆர்டர் ஃப்ளோவும் சேஞ்ச் ஆயிருக்கு. பேரிஷ் இதுல இருந்து அப்படியே குட்டியா புல்லிஷ் ஆயிருக்கு. ஸோ ப்ராப்பரான புல்லிஷ் செட்டப் தான். ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து இன்னொன்று இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உனக்கு நியூஸ் தான் இருக்கு. இப்போ டியூஸ்டே வெனஸ்டே ஃபால் இருந்ததா, டியூஸ்டே இப்போ நம்ம பார்த்தோம்னா மண்டே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எங்க மண்டே மண்டே வந்து உனக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் மண்டே. உனக்கு பெரிய இதெல்லாம் இல்லை. மண்டே பார்த்தீங்கன்னா உனக்கு பெரிய இதெல்லாம் இல்லை. இந்த இடம்லாம் வந்து அடி வாங்கிடுவேன் ஆக்சுவலாக. அதனால ட்ரேடே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா மேலேயும் விக்கு கீழேயும் விக்கு. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சீக் அண்ட் டிஸ்ட்ராய்னு சொல்லுவாங்க. உனக்கு பேர் பார்த்தாலே வந்து உனக்கு சீக் அண்ட் டிஸ்ட்ராய்னு என்னன்னா, ஆக்சுவலாக இந்த ஹை எடுத்தானா நீ வந்து இப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா இப்போ ஹையர் ஹை வச்சுட்டான், ஸோ அடுத்து லோவர் லோ வச்சுட்டு மேலே போவான் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அது இல்லை, கீழே வந்து கீழேயும் அடிப்பான். சரி கீழே வந்துட்டானே செல்லு போன்னு பார்த்தா மேலே போய் மேலேயே அடிப்பான். ஸோ இது இந்த இந்த ஃபங்க்ஷனே மண்டேவோட ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து டைம் டிஸ்டார்ஷன் தான். இந்த சீக் அண்ட் டிஸ்ட்ராய்ங்கிற ஒரு கண்டிஷன் வந்து எப்போ நடக்கும்னா டைம் டிஸ்டார்ஷன். அதாவது இன்னைக்கு மூவ் ஆக வேண்டிய ஒரு மார்க்கெட் வந்து இன்னைக்கு மூவ் ஆகக்கூடாது, நாளைக்கு ஆகணும் இல்லை நாளான்னைக்கு ஆகணும்னு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு அல்காரிதம்ல. அப்போ மண்டே என்னதான் பண்ணுவான், சும்மா அப்படியே ஒரே பிரைஸ்ல இருக்க முடியுமா? இல்லை. ஸோ மண்டே போட்டு அரைப்பானுங்க, போட்டு எங்கேயும் போகாம மேலே கீழேன்னு போவானுங்க, அரைப்பானுங்க. சும்மா அரைச்சா நல்லா இருக்காது, ரெண்டு சைடையும் அடி வாங்கணும். சேத்தடி அடி வாங்கியாச்சு, சோத்துல அடி வாங்கியாச்சுன்ற மாதிரி இந்த ஹை அதாவது பையிங் போறவனங்களையும் கீழே எஸ்எல் அடிக்க வைக்கணும், செல்லிங் வரவனங்களையும் மேலே எஸ்எல் அடிக்க வைக்கணும். அதுதான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி டைம்ல ஒரு எஸ்எல் 2 எஸ்எல் வாங்கிட்டீங்கன்னா கால் இட் டே, அன்னைக்கு ட்ரேடிங் டெர்மினலே க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடணும். இந்த மாதிரி நாளில் தான் வந்து அக்கௌண்ட்டை பிளாஸ்ட் பண்றது, இல்லை வந்து ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணி விடுறது, அந்த மாதிரிலாம் நடக்குமே. இந்த மாதிரி நாளில் தான் மோஸ்ட்லி அது நடக்கும். இப்போ இது ஏன் மண்டே சீக் அண்ட் டிஸ்ட்ராய்னு பார்த்தீங்கன்னா, மண்டே பாரு ஏதாவது ஒரு ரெட் ஃபோல்டர் நியூஸ் இருக்கு, ஒண்ணுமே இல்லை. இப்போ டியூஸ்டே பாரு, டியூஸ்டே இருக்கு. நான் ஃபில்டர்ல போயிட்டு கேட் எடுத்துடுறேன், யூஎஸ்டி மட்டும் வச்சுக்கிறேன். அது மட்டும் தான் நமக்கு தேவை. இப்போ டியூஸ்டே பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லோ ஃபோல்டர் தான் இருக்கு 10 மணிக்கு. எஃப்ஐஎம்சி பேசுறான் போமன். எப்பவுமே எஃப்ஐஎம்சி ஆளுங்க யாராவது பேசுறானுங்கன்னா இவள் நெவர் நோ. சரியா, அது எல்லோ ஃபோல்டரா இருந்தா கூட ஒரு குண்டை போட்டு போவானுங்க சில டைம். ஓகேவா? அதனால 8 மணிக்கு பிரசிடென்ட் வாய வேற திறக்கிறான். ஸோ அவன் சும்மாவே ஏதாவது ஒழுங்கா பேசுவான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வி ஹாவ் டியூஸ்டே வி ஹாவ் நியூஸ் இல்லையா? வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே நமக்கு மதியானம் எஃப்ஐஎம்சி ரெட் ஃபோல்டர் நியூஸ் இருக்கு. அடுத்தது தேர்ஸ்டே நமக்கு நியூஸ் இருக்கு, ஃப்ரைடே நியூஸ் இருக்கு. ஸோ மண்டே தவிர எல்லா நாளுமே நமக்கு நியூஸ் இருக்கும் போது மண்டே வந்து ஆக்சுவலா ட்ரேடே எடுக்கக்கூடாது. ஏன்னா நியூஸ் இல்லாத போது இந்த கண்டிஷன் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலா அதான் நடந்திருக்கு. மண்டே எதுவுமே நடக்கல. டியூஸ்டே வந்து ட்ரேடபிள். டியூஸ்டே உனக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ட்ரேடிங் நடந்திருக்கு. இது எல்லாமே வந்து நியூஸ் அப்போதான் நடக்கும். இந்த பிளாஸ்டான மூலம் 8 மணிக்கு வாய திறக்கிறானுங்களா, அதுக்கு முன்னாடியே போயிட்டு மேலே போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி லிக்விடிட்டிலாம் எடுத்துட்டு ஆமா செட் பண்ணிட்டு சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு கால். அதுக்கப்புறம் அடுத்தது வெட்னஸ்டே வந்து நியூஸ் இருக்கா? வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா இது 9:30 என்ன ஆக்சுவலாக 9:30 நியூஸ் இருக்காது, 10 மணிக்கு இருக்கும். 10:30 இருக்கும். இன்னொன்று என்னன்னா வெட்னஸ்டே எப்பவுமே வெட்னஸ்டே வந்து எஃப்ஓஎம்சி நடக்கும் 2 மணிக்கு. எஃப்ஓஎம்சி வந்து 2 மணினா அவங்க நியூயார்க் டைம்ல மதியம் 2 மணிக்கு பிஎம் செஷன்ல. சரியா? இப்போ 2 மணிக்கு நியூஸ் இருக்குதுங்கும் போது காலையில போட்டு அரைப்பானுங்க. நான் எப்பவுமே நாஸ்டாக்ல பண்ணும்போது செருப்படி வாங்குவேன் காலையில. வெட்னஸ்டே அடி வாங்கி நான் வெட்னஸ்டே காலைல ட்ரேட் எடுக்கிறதே விட்டுட்டேன். நான் லைவே வரமாட்டேன். இது வந்து ஒரு ஒரு எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷன் தான். இப்போ காலையிலயும் உனக்கு எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கு.
மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நடந்துருச்சு. ஸோ இது வந்து பல்ல கடிச்சிட்டு உட்காந்துக்க வேண்டியதான். ஆக்சுவலாக எனக்கு இப்போ நீ வந்து நான் வெட்னஸ்டே காலைல எடுப்பேன் அப்படின்னா உனக்கு பிரச்சனை இல்லை. நீ இது ப்ராப்பரான உனக்கு செல்லிங் தான். அடுத்தது தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா உனக்கு லண்டன்லேயும் உனக்கு ஈஸி தான், லோவர் லோ தான் வச்சுட்டு இருக்கான். எந்த சைடுமே போய் ஹை எடுக்கல தேவையில்லாமல். ஸோ உனக்கு வந்து ப்ராப்பரானது. நியூயார்க் ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்த ஹை எடுத்துட்டு வந்துட்டான். இப்போ இங்கே இன்னொன்று நீ நோட் பண்ணணும். உன்னோட இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர்லேயே கீழே வந்து TD1 இருக்கும். உன்னோட இதில் ட்ரூ டே ஓப்பன்னு சொல்லி காட்டும் இண்டிகேட்டரில். அது நீ வேணும்னா வச்சுக்கலாம். ஆனால் இது நான் எப்படி ப்ரீவியஸ் டே லோலாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான லிக்விடிட்டி தான். லிக்விடிட்டி இன் த சென்ஸ் வந்து உனக்கு அந்த கான்டெக்ட் நெரேட்டிவ்ல உட்காரும். எப்படின்னா TTOனா ட்ரூ டே ஓப்பன். ட்ரூ டே ஓப்பனுங்கிறது ஒரு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது எப்போ ஓப்பன் ஆகும்னா 00 மிட் நைட் தானே. ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது ஒரு டெய்லி கேண்டில் வரும் இல்லையா? ஸோ அந்த டெய்லி கேண்டில் ஓப்பன் வந்து 0000 தான் வரும் இல்லையா? ஸோ உனக்கு அந்த ட்ரூ டே ஓப்பனுங்கிறது அந்த டைம் தான், அந்த நாளோட ஜீரோ. இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க இந்த ட்ரூ டே ஓப்பன் அப்படியே எங்க போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? இங்க இருந்து இங்கதான் வந்து இந்த இடத்துல இருந்து தான் அந்த வெட்னஸ்டேவோட ட்ரூ டே ஓப்பனே வருது. ஓகேவா? தேர்ஸ்டேவோட இது வருது. இப்போ நீ டெய்லி வீக்ல பாத்தீங்கன்னா, இப்போ டெய்லி வீக்ல மனசுல வச்சுக்கோ, அதாவது டெய்லி கேண்டில் மனசுல வச்சுக்கோ. இப்போ உன்னோட நீ டெய்லி கேண்டில்ல வந்து நீ செல்லு தான் மார்க்கெட் போகுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உன்னோட பெஸ்ட் செல்ஸ் வந்து எங்க இருக்கும்னா இந்த வீக்ல தான், டெய்லி வீக்ல தான் இருக்கும். டெய்லி விக் எங்க ஃபார்ம் ஆகும்னா இந்த ஜீரோக்கு மேல எங்கெங்க எப்பப்பெல்லாம் பிரைஸ் போகுதோ அதுதான் விக் ஒன்று. ஸோ இப்போ நியூயார்க்ல என்ன பண்ணியிருக்கான்னா போயிட்டு இந்த லிக்விடிட்டி எல்லாம் எடுத்துட்டு கரெக்டா பாருங்க, மார்க் பண்ண ட்ரூ டே ஓப்பனுக்கு மேல போயிட்டு ஃபால் ஆயிட்டான். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி இது ரொம்ப கஷ்டம்தான், பட் தியரிட்டிக்கலா நீ அதை அப்சர்வ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ட்ரி ஆனா நீ பேசிக்கா டெய்லியில ஃபார்ம் ஆகுற விக்குக்குள்ளதான் உன் என்ட்ரி இருக்கு. நீ உனக்கு வந்து ரிவர்ஸ் ஆகி அடிச்சிருவானோ ஐயோயோன்னுலாம் நீ பயப்பட வேணாம். செல்ல போட்டுட்டு இங்க இந்த ஏதாவது ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸை போட்டுட்டு கேப்சர் பண்ணிட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். ஸோ அது ஒண்ணு. இப்போ இதுவுமே தேர்ஸ்டேலையும் பார்த்தீங்கன்னா ட்ரூ டே ஓப்பனுக்கு மேலே போயிட்டு தான் கீழே வந்திருக்கான். வெட்னஸ்டே பார்ப்போம். என்ன ட்ரூ டே ஓப்பனே காணும். சரி நாளா இருக்குடா. ஓ அங்கிருந்து விழுந்துட்டு இருக்கானா? இங்க பாரு, இந்த ஃபால் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ட்ரூ டே ஓப்பனுக்கு மேலதான் போட்டு அரைக்கிறாங்க. லண்டன் ஹைஸ் எல்லாம் பாரு, இந்த ட்ரூ டே ஓப்பனுக்கு மேலதான் எல்லாமே நடக்குது வெட்னஸ்டே. இது ஒண்ணு. நீ இந்த இடத்துல சேல்ஸ் எல்லாம் போறீங்கன்னா இந்த ஐஸ்ல வச்சுட்டு ஒன்ஸ் ட்ரூ டே ஓப்பனுக்கு கீழே நல்லா எக்ஸ்பாண்ட் ஆனதுக்கு அப்புறம் நீ எஸ்எல் ட்ரெயில் பண்ணிக்கலாம் அந்த ட்ரூ டே ஓப்பன் கிட்ட. ஸோ பண்ணிட்டீங்கன்னா 15 மினிட்ஸ்ல உனக்கு எஃப்இஜி என்ட்ரி இங்க இந்த இடத்துல. அதே இடத்துல ப்ரீவியஸ் டே லோ இருக்கு. இப்போ நேற்று எடுத்த ப்ரீவியஸ் டே லோக்கும் டியூஸ்டே எடுத்த ப்ரீவியஸ் டே லோக்கும் வித்தியாசம் இருக்கு. இது பாரு, எடுத்துட்டு க்ளோஸ் ஆயிட்டு அடுத்த கேண்டில் ரிஜெக்ஷன் கொடுக்குறான் அந்த இடத்துல, எஃப்இஜி ஃபார்ம் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல நீ வந்து நான் ப்ரீவியஸ் டே லோ எடுத்துருச்சு அதனால பை போறேன்னு உன்னால போகவே முடியாது. ஏன்னா இப்போ கண்ணை மூட்டி புதுசா பார்த்தா கூட இங்க எஃப்இஜி இருக்கு, ரிஜெக்ஷன் வருதுன்னு தெரியும். இந்த இடத்துல நான் ஏன் பை போறேன்? ஓகேவா? ஸோ ஆனா அந்த இதுல பாத்தீங்கன்னா உனக்கு ரிஜெக்ஷன் அந்த கேண்டிலே படான்னு மேல போயிட்டு இருக்கான். ஸோ உனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. எல்லா ப்ரீவியஸ் டே லோலையும் நீ ஒரே மாதிரி ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. அந்த கதை வேணும், நீ என்ன கான்டெக்ட்ல பாக்குற, எந்த நெரேஷன்ல நீ அந்த பயாஸ் பாக்குற அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ மண்டே பார்த்தீங்கன்னா மண்டே ட்ரூ டே ஓப்பன் இங்கே இருக்கு. ட்ரூ டே ஓப்பனுக்கு மேலேயே போல, ஏஷியாவில் தான் போயிருக்கான். எல்லாமே கீழே தான் அரைச்சிருக்கானுங்க ஃபுல்லாக. ஸோ இது ஒன்று. நான் வந்து ஆக்சுவலாக இப்போ நாஸ்டாக்ல அவ்வளோதான் போன வாரம். நான் கோல்டில் கொஞ்சம் செருப்படி வாங்கினேன். எப்படின்னா என்ன பண்ணிட்டேன், இது ஒரு பாடம் ஆக்சுவலாக. இதில் பார்த்தீங்கன்னா டெய்லியில் நான் ஆக்சுவலாக கோல்டு வந்து புல்லிஷாக தான் இருக்கேன். உனக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தாலே தெரியும். மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கு.
இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து டெய்லி எஃப்இஜி இருக்கீங்க. டெய்லி எஃப்இஜி ஓகே, இருக்கு. டெய்லி எஃப்இஜி இருக்கு. நான் இங்க ஒரு ப்ளூ லைன் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இது வந்து ஆர்டர் பிளாக்னு எடுத்துக்கிட்டேன். சரியா? இப்போ டெய்லியில இது இருக்கு. அப்படியே நான் வந்து 4 ஹவர் போனேன். இப்போ 4 ஹவர் பார்த்தோம்னா மார்க்கெட் அப்படியே இங்க மேலே போயிட்டு கீழே வந்துட்டு டெய்லி எஃப்இஜி டேப் பண்ணிட்டான். நான் ஆக்சுவலி இங்க பை போறேன். இங்க இல்ல, இந்த வாரம் இங்க தான் அது நடக்குது. இங்க இல்ல, ஒரு கான்டெக்ட் பார்த்துக்கோ. இங்க வந்து வந்துட்டு டெய்லி எஃப்இஜி ரெஸ்பெக்ட் பண்றான், மேலே போறான், திரும்ப வரான், இந்த ஆல்ரெடி பண்ண லோவை எடுத்துட்டான், மேலே போக முடியல, திரும்பவும் வரான், இந்த 2 லோவையும் ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆயிடுச்சு. இந்த ரெண்டுத்தையும் எடுத்துட்டான், மேலே போக முடியல. எவ்வளோ டைம் ஃபெயில் ஆகுறான் பாரு, எவ்வளோ தடவை ஃபெயில் ஆகுறான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போன வாரம் நியூஸே இல்லைன்னு நினைக்கிறேன் கோல்டுல. இல்ல ஒண்ணுமே இல்லடா. ஓ, சிபிஐபிபி இருக்கா? இல்ல, இருந்திருக்கு. 12ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் இருக்கு. 12 இந்த வீக்கு ஃபார்ம் பண்ணது 12 வேஸ்ட். இது 14 தான் இந்த ஃபால் ஆயிருக்கிறது. அதுக்கப்புறம் சண்டே. ஓகே. ஸோ இப்போ இந்த 2 நியூஸ் அப்பயும் எதுவுமே பண்ணல. சரியா? வந்தா டெய்லி எஃப்இஜில தான் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னுமே டெய்லி எஃப்இஜி வந்து இது ஆகல, அதாவது டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகல. நான் எப்படி நேஸ்டாக்ல பார்த்தோம்ல அந்த மாதிரி ஆகல. இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ ஆயிருக்குன்னா இந்த இந்த வாரம் தான் ஆயிருக்கு. ஓகே, இந்த வாரம் டியூஸ்டே ஆயிருக்கு. டியூஸ்டே பார்த்தீங்கன்னா அந்த இந்த இடத்துல உனக்கு உள்ள வந்துட்டான். ஓகே, இப்போ இந்த இடத்துல நீ வந்து 4R எஃப்இஜி டேப்ல செல்லு போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4R எஃப்இஜி மார்க் பண்றேன். சரியா? பாக்குறியா? நான் வந்து 4R எஃப்இஜி மார்க் பண்றேன். இந்த இடத்துல நான் இப்போ வந்து மார்க்கெட் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டான், நான் வந்து செல்லு போறேன்னு போனேன். இங்க ஒரு எஸ்எல் வாங்கிடுவோம்னு வச்சுக்கோ. ஓகே, பார்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் தான். இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு ஹையர் ஹை வச்சுட்டான். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லோ, இது எல்லாமே வந்து இன்டர்மீடியட், சாரி, ஷார்ட் டேர்ம் லோஸ் தான். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் லோ எடுத்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இது எடுக்கிற வரைக்குமே வி ஆர் ஸ்டில் வந்து பேரிஷ் தான் டெக்னிக்கலா. ஏன்னா இது வந்து இன்டர்மீடியட் டேர்ம் ஹைஸ், இது வந்து ஷார்ட் டேர்ம் ஹைஸ். ஸோ இப்போ இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டான். இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த வாரம் இந்த பிரேக்கர்ல ஒரு பை அடி வாங்கினேன். இந்த பிரேக்கர்ல ஒரு பை அடி. ஓகேவா? அங்க ஒரு அடி. அடுத்தது லோவர் டைம் ஃப்ரேம் போகணும். எங்கேயோ வந்திருந்தான், இந்த இடத்துல எங்கேயோ பை போனேன். சரியா? பை போயிட்டு அடி, சரியான அடி, மண்டை மேலே விழுது. என்னடா இதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே தானேன்னு பார்த்தா சரி, இங்க ஒரு 1 ஹவர் எஃப்இஜி இருக்கா, சரி ஓகே. இப்போ அப்படியே கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேம் பார்க்குறேன். வந்துட்டு இதை எடுத்துட்டு திரும்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த செல்லிங் கேண்டலுக்கு மேல போயிட்டான். ஸோ வந்து இந்த செல்லிங் கேண்டில் மேலே போயிட்டான். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நான் பை ஃப்ரேம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வரேன். வந்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு பை போறேன். இருக்கியா? இந்த 15 மினிட்டா 1 ஹவர் எஃப்இஜியா பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் தான். இந்த கிரீன் கேண்டில் பை போறேன், அங்கேயும் அடி, அடுத்த கேண்ட்லேயே அடி. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா டெக்னிக்கலா வந்து வி ஆர் ஸ்டில் புல்லிஷ். இப்போ வந்து புல்லிஷா மாறிட்டோம். ஓகேவா? செல் சைடு போயிட்டு ஒரு அடி வாங்கிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டான், இங்க வந்து ஹையர் ஹை வச்சுட்டான். பட் ஸ்டில் வந்து இது எடுக்கணும். ஓகே, இது எடுத்தாதான் நான் வந்து அஃபிஷியலா போவேன். இப்போ இது எல்லாமே வந்து எனக்கு வந்து நான் ஆன்டிசிபேட் பண்றேன் ஹை போகணும்னு சொல்லி. லோவர் லோ வைக்காத வரைக்கும் நான் வந்து இந்த இடத்துல ஓரளவுக்கு ரைட்டு தான். ஸோ இப்போ நான் ஆன்டிசிபேட் பண்றேன், ஆனால் அடி வாங்குறேன். ஏன்னு பார்த்தோம்னா எகெயின் உனக்கு வெள்ளிக்கிழமை நியூஸ் இருக்கு. உனக்கு அந்த நடக்கணும்னு நினைக்கிறமோ வெள்ளிக்கிழமை தான் நடக்குதுங்கும் போது
அது வரைக்கும் நீ செல்லு போயிருந்தா மட்டுமே உன்னால இந்த மார்க்கெட்ல சஸ்டெயினா இருக்க முடியும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நியூஸ் வந்து ரொம்ப முக்கியம். நியூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல். நீ எந்த மூவா எப்போ நீ எதிர்பார்க்குறேன்ட்டு உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும். சரி சரி. ஏன்னா இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன லெசன்னா, அஃபீஷியலா நான் இந்த ஹை எடுக்கிற வரைக்கும் தான் வந்து நான் வந்து புல்லிஷா இருக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது எல்லாமே எனக்கு செல் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி தான். பார்த்தீங்கன்னா இந்த ஹை எடுத்துட்டானா போய் இங்கே எங்கன்னா வாய்ப்பு கிடைக்குமோ செல்லு போன்னு பார்த்தோன்னா, நான் ஆக்சுவலாக இங்கே செல்லு போயிருக்கணும். இந்த இடத்துல செல்லு போயிருக்கணும். ஏன்னா அங்கே எஃப்இஜி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த லெக்கு நம்ம விட்டுருவோம். சரி, இந்த லெக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது என்னடா இங்க கேப் வந்துருக்குது. சார்ட்டை பார்க்கவே முடியல. சரியா, இப்போ அது ஒண்ணு. இப்போ நான் இங்க செல்லு போயிருந்தேன்னா அழகா நான் இந்த லோல ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். இந்த இல்லை இங்க இது வரைக்கும் வந்தாலே எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஆனா எனக்கு வெள்ளி இப்போ என்ன விஷயம்னா, இப்போ எல்லாமே நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா உனக்கு கிளியரா தான் இருக்கும். வந்திருக்கான் டெய்லி எஃபிஜி ரொம்ப பவர்ஃபுல். டெய்லி எஃபிஜி இன்வெஸ்ட் பண்ணிட்டான். பண்ணவன் போயிட்டு ஒரு ஹையர் ஐ வச்சுட்டான், 4 ஹவருக்கு மேல வச்சுட்டான்னு வச்சுட்டான். இப்போ மேல போக போறான் அப்படின்னா இந்த லோ வந்து ப்ரொடெக்டடா இருக்கணும். இந்த லோ கீழே வரக்கூடாது. ஆல்சோ டெய்லி எஃபிஜி இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நாசமா போனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் அது வேலை செய்யணும் இல்லையா? இப்போ டெய்லி எஃபிஜியோட 50% பார்த்தீங்கன்னா கரெக்டா இங்க நடுவுல இருக்குது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 4 ஹவர் எஃபிஜி இருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இங்க ஒரு செல் சைடு எஃபிஜி இன்வெர்ஸ் ஆயிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா செல்லிங் வந்தவன் வந்து டேப் பண்றான், மேல போறான், வரவன் திரும்ப அடிக்கிறான், மேல போறான். திரும்ப திரும்ப டேப் பண்ணாலுமே இது ஹோல்டு பண்ணுது பிரைஸ். ஸோ ஸ்டில் வந்து நீ புல்லிஷ் தான். ஆக்சுவலா உனக்கு புல்லிஷ் சினாரியோ ஸ்டில் ஆன் பிளே தான். ஆனா நீ வந்து இப்போ நம்ம இந்த வெள்ளிக்கிழமை நியூஸ் மைண்ட்ல வச்சுட்டு நான் இங்க இதுக்கு முன்னாடி செல்லு போயிருந்தேன்னா தப்பிச்சிருப்பேன். ஸோ அதுதான் நான் நினைச்சது. இல்லையா இங்க ஒரு பை போனோமா, ஒரு அடி வாங்கிட்டோமா, ஒரு சூடு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்ற மாதிரி வாங்கிட்டு ஓகே நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம் அது நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு மேபி நியூஸ் அப்போ நடக்கலாம்னு சொல்லிட்டு ஆன்டிசிபேட் பண்ணோம்னா உனக்கு வெள்ளிக்கிழமை நம்ம வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். இங்க பை போயிருந்தோம்னா இப்போ வெள்ளிக்கிழமை நம்ம பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு அதே செட்டப்ஸ் தான். நம்ம எப்படி இதுல பார்த்தோம்ல, நாஸ்டாக்ல பார்த்தா அதே செட்டப். ஆமா, இது ஃபுல்லாமே வெள்ளிக்கிழமையோட ப்ரைஸ் ஆக்ஷன். இங்கிருந்து ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா வந்தான் ப்ரீவியஸ் டோலோ எடுத்துட்டான் இல்லையா? இந்த ப்ரீவியஸ் டீலோ இருக்கா, வந்து எடுத்துட்டான். எதுல நாஸ்டாக்ல கூட திபுன்னு வந்து எடுத்தான். இதுல பாரு கொஞ்சம் கிளியரா இருக்கு. வந்து ப்ரீவியஸ் லோ எடுத்துட்டான். இதெல்லாமே ப்ரீவியஸ் வீக் லோ கீழே நடக்குது, 2 டே ஓப்பனுக்கு கீழே நடக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம். வந்து எடுத்துட்டான். அடுத்தது 5 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா இது வந்து எடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பார்ப்பேன்னா இந்த கேண்டலுக்கு மேல க்ளோஸ் வைக்கிறானான்னு பார்ப்பேன். இந்த கடைசி செல்லிங் கேண்டலுக்கு இங்கதான் வச்சிருக்கான், இந்த கேண்டல தான் க்ளோஸ் வச்சிருக்கான். ஸோ சம் பீப்புள் வந்து இங்கே பை போயிடுவாங்க. ஈக்குவல்ஸ் வச்சுட்டான் அப்படின்னாலே பை போயிட்டு உனக்கு எஸ்எல் இது கீழே வச்சிருவாங்க. நம்ம இல்லைன்னா லோ டைம் ஃப்ரேம் போனோம்னா நமக்கு எஃபிஜி என்ட்ரி ஏதாவது இருக்கும் மேபி. இதெல்லாமே வந்து 9:15 நடக்குது நியூயார்க் செஷன்ல. லண்டன்ல பார்த்தீங்கன்னா நம்ம உனக்கு நாஸ்டாக்ல வந்து லண்டன்ல லிக்விடிட்டி எடுத்தான். கோல்டுல லண்டன்ல அதே மாதிரி எடுக்கிறான்னு நினைச்சீங்கன்னா உனக்கு திரும்ப உனக்கு ஒரு செருப்படி எடுப்பேன். ஆனா நான் நீ நினைக்கிற மாதிரி எடுக்க மாட்டேன். நான் வந்து நியூயார்க்ல தான் எடுப்பேன் அப்படின்னா அப்பதான் எடுப்பேன். ஆமா. ஸோ அது இப்போ இந்த ரெட் கலரும் நீ பாத்தீங்கன்னா இது வந்து இன்வெஸ்ட் எஃபிஜி 4 ஹவர், இது வந்து எஃபிஜி 4 ஹவர். ஸோ இதுக்கு இங்கதான் இந்த ஒர்க் எல்லாமே இங்கதான் நடக்குது. இந்த இந்த இதுக்குள்ளதான் உனக்கு பார்த்தாலே உனக்கு இந்த ப்ரைஸ் சும்மா இப்படி பார்த்தாலே தெரியும். உனக்கு ஃபுல்லாமே அந்த லிக்விடிட்டி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த ஆர்டர்ஸ் தான் ஃபில் ஆயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உனக்கு அடுத்து ஒரு ஈக்குவல் லோஸ். இந்த லோவும் ஈக்குவல் லோ. அந்த மாதிரி அதையும் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் உனக்கு என்ன மேலே போக முடியும்?
நீ அங்க சரி. என்ட்ரி மிஸ் ஆயிருந்தாலுமே வந்து உனக்கு இங்க 5 மினிட் என்ட்ரி எஃபிஜி இங்க ஒன்று இருக்கு. அந்த அழகா என்ட்ரி இருக்கு. கேன்சல் பண்ணிட்டா நீ ம். இந்த லாஸ்ட் பஸ் ஸ்டாப் மேலே போகிறதுக்கு முன்னாடி போனவன் இப்போ இவ்வளோ பெரிய பாடுறா இங்க இங்க இத்தனை நாள் சூப்பர். அரைச்சதெல்லாம் டக்குன்னு இருக்கு. முடிச்சுட்டாங்கடா ஒரே கேண்டில்ல. சரியான ரெடிதான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து உனக்கு நாள் ஃபுல்லா அரைக்க வேண்டியதுதான். மோஸ்ட்லி இவ்வளோ பெரிய எக்ஸ்பான்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் பவர் இருக்காது மார்க்கெட்ல. ஸோ போட்டு அப்படியே இது. டைம் டிஸ்கஷன் தான் நடக்கும். இந்த டைம்ல நான் திரும்பவும் போறேன்னா கொஞ்சம் அடிதான் வாங்குவேன். அது என்ன இது ஆமா. என்னடா போறது இல்ல கொசுறு கொசுறு. யூரோலையும் பார்த்தீங்கன்னா அதான் நடந்திருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி தான். டாலர் ஒரே வந்து செட்டப். ஆமா டாலர் கீழே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். யூரோல பார்த்தீங்கன்னா உனக்கு அதே மாதிரி இங்க பாரு ப்ரீவியஸ் டே லோ கீழே இங்க இருக்கானா ப்ரீவியஸ் டே லோ கீழே வந்துட்டான். ஆப் தான். ட்ரூ டே ஓப்பனா ட்ரூ டே ஓப்பனுக்கு கீழே போகல யூரோல. அதுக்கு மேலேயே இருக்காங்க. இந்த இதில் ஒரு எக்ஸப்ஷன் தான் அது. ப்ரீவியஸ் டே லோ கீழே இந்த இடத்துல ஏதாவது பிஜி இருக்கா? அவன் ஆல்ரெடி லோ ஹையர் ஐ தான் வச்சுட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு தான் இருக்கு. ஆல்ரெடி அவன் மேலதான் போயிட்டு இருக்கான். என்ன நான் இந்த ஹைக் மேல போயிருந்தானா நான் வந்து அஃபிஷியலா கொஞ்சம் பையிங் போலாம் அப்படின்னு நினைப்பேன். ஆனா அது லிக்விடிட்டி அன்ட்டாதான் நான் பார்ப்பேன். இந்த இடத்துல லிக்விடிட்டி அன்ட்டு செல்லிங் வந்தவன் நம்ம செல் சைடு போக போறேன்னு வெயிட் பண்ணியிருந்தோம்னா அட்டி சேல்ஸ் எஸ்எல் கிசெல்லாம் மண்டல் வெடிச்சிருக்கோம் நம்ம மேல. எஸ்எல்ல ஜம்ப் ஆயிருக்கும் பாரு. ஒரே 1 மினிட் கேண்டல் தான் இங்க இருந்து இது வரைக்கும் பட்டார்னு ஒரு அடி. மார்க்கெட் பக்கமே வரமாட்டாங்க. அதனாலதான் மோஸ்ட்லி வந்து நீ கன்ஃபார்மா இல்லாத வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலோ யூரோட பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஹை டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி எடுத்துட்டானா இங்க எங்கன்னா நம்ம ஒரு என்ட்ரி போடுறோம்னு வச்சுக்கோங்க. எல்லாம் எஃபிஜி எங்கன்னா ஒன்று நடக்குது, நம்ம ஒரு என்ட்ரி போடுறோம். இங்க இந்த ஹைக் மேல ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஓகே நியூஸ் வரப்போகுது, இவ்வளவு தூரம் ப்ராஃபிட் வந்துட்டான், எக்ஸிட் ஆயிருவோமே. ஆல்ரெடி 2 மடங்கு வந்தாச்சு, 2 hour வந்துட்டான். இவ்வளோ ப்ராப்பரா எக்ஸிட் ஆக முடியாது, பட் சும்மா சொல்றேன். இங்க போறோம், இந்த ஹைக் மேல எஸ்எல் வைக்கிறோம்னாலே நீட்டா எக்ஸிட் ஆயிடலாம் சம்டைம்ஸ். இல்ல நான் வந்து இப்போ இதே நான் கீழே எதிர்பார்க்கறேன், கீழே வரணும் வேண்டாமான்னு எதிர்பார்க்கறேன் அப்படின்னா மேல தொப்பி பறந்துருக்கும். என்னடா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நியூஸ் அப்போ நடக்கிறது. ஸோ அதுதான், அவ்வளோதான் இன்னைக்கு வீக்லி இது அவ்வளோதான். இது டாலர் பார்த்துருக்கேன். டாலர் தான் காரணமே. டாலர் கீழே இதுல எல்லாமே உனக்கு இன்வெர்ஸ்லி இப்போ ரிலேட்டட் தான். டாலர் கீழே போனா கோல்டு மேல போவான், டாலர் கீழே போனா யூரோ மேல போவான், எகைன் டாலர் கீழே போனா நாஸ்டாக் மேல போவான். ஸோ நீ இப்போ இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா கோல்டு நாஸ்டாக் ஆக்சுவலா இது வந்து எல்லா டைம்லாம் இருக்காது, சம்டைம்ஸ் தான். அதாவது எல்லா டைமும் தான் எப்படி சொன்னா கோல்டோட கம்பேர் பண்ணும்போது கோல்டு யூரோட கம்பேர் பண்ற மாதிரி நாஸ்டாக் அதே வெயிட்டேஜ்ல பண்ண முடியாது. ஸோ நீ இப்போ என்ன பண்ணலாம்னா டாலர் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். டாலர் சார்ட்டை டாலர் புல்லிஷா பேரிஷான்னு பார்த்துட்டு அதுக்கு இன்வெர்ஸா நீ பொசிஷன் எடுத்துக்கலாம் கோல்டுல. ஸோ நீ அனலைஸ் பண்றது ஒரே சார்ட் தான். நீ அனலைஸ் பண்றது ஒரு சார்ட்டு, நீ உட்காந்து கோல்டுக்கு ஒரு அனாலிசிஸ், யூரோக்கு ஒரு அனாலிசிஸ் இல்லாம இப்போ இதுல டாலர்ல என்ன ஆயிருக்கு, டாலர்லாம் பாக்குறதே இல்லைண்ணா. டாலர்ல கீழே தான் போகுதுன்னு நினைக்கிறேன் இருக்கே. ஆமா, எல்லா பக்கமும் டாரிஃப் போடுறோம். எனக்கு ஏதோ இதெல்லாம் ஈக்குவல் லோஸா தெரியுது. இது வரைக்கும்லாம் வந்தானா எவ்வளோ 8 8% 10% கிட்ட வருது கீழே. வீக்லி கேண்டல்லாம் பாடுறா ஃபுல் ரிஜெக்ஷன்.
வச்சு எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம்லாம் வந்து உனக்கு எக்ஸ்பேன்ஷன் நடக்கும்னு நினைக்கிறேன். நீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் கோல்டு தான் ரிஜெக்ட். சரியான ஆமா, ஏன்னா இப்போ டாலர்ல பயங்கர வீக்லி ரிஜெக்ஷன். இப்போ ஒரு கேண்டில் வந்து எக்ஸ்பேன்ஷன் கேண்டில் வந்ததுன்னா கோல்டு மேல போயிடும், யூரோ மேல போயிடும், நியூஸ்லாம் வரும், தங்கம் விலை உயர்வு அப்படின்லாம் போடுவானுங்க அடுத்த வாரம். பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல தான் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். பாப்போம், இங்க ஒரு வீக்லி எஃபிஜி இருக்கு. அது என்ன பண்றானுங்க எனக்கு தெரிஞ்சு அது ஆகுமான்னு தெரியல. அது கதையை முடிச்சு விட்டுருவானுங்க போல. பார்க்கவே மோசமா இருக்குது. இங்க பாடுறா, காணாம போயிடும். இங்க பாடுற ஈக்குவலைஸ் பாடுறா எப்படி இங்க ஆட்டமா நிக்கிறானுங்க பாடுறேன். உடைச்சு ஒரு ரிஜெக்ஷன் பட்டான்னு மேல போயிட்டு எடுத்துட்டு ஒரு இங்க பாடுறா. எப்பா ஒரு ரிஜெக்ஷன். இங்க பாத்தியா இந்த 50%ல பக்காவா அந்த 50% ரிஜெக்ஷனு. அது மட்டும் இல்லாம இங்க வர செல் சைடு எஃபிஜி, டெய்லி எஃபிஜி. இந்த இடத்துல சரியான என்ட்ரி செல்லு போயிருந்தான். வீட்டுக்கு போனாம 4-6 லட்சம் அப்படி பார்ப்போம். என்னடா இது விக்குது, என்னடா போறாயிரும். எப்போ இது சண்டேவா? இது ஏதோ சண்டே எல்லாம் இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. இது ட்ரேடிங் வியூல தப்பா கிப்பா வருதா என்னன்னு தெரியல. இங்க ஒரு டெய்லி எஃபிஜி இருக்கு. இங்க ஒரு டெய்லி எஃபிஜி, இது ஒரு ஆர்டர் பிளாக் இங்க. ஓகேவா, இப்ப நம்ம அப்படியே ஒன்னா இருப்போம். அங்களாப்பா இருக்குடா இது. இந்த டெய்லி எஃபிஜில ஒரு என்ட்ரி, இந்த டபுள் டாப்லாம் சொல்லுவானுங்க அந்த மாதிரி கதை போயிட்டு ஃபெயில்டு ஸ்விங்ல ஒரு என்ட்ரி செல்ல போகலாம். இந்த இடத்துல நீ கோல்டுல போய் பை போயிடலாம் டியூஸ்டே 12ஆம் தேதி. அதுக்கப்புறம் இங்க அந்த ஹை எடுத்துட்டான். ஸோ இந்த இது வந்து ஷார்ட் டேர்ம் ஹைல, இது எடுத்ததுக்கு அப்புறம் இது உனக்கு இன்டர்மீடியட் டேர்ம் ஹை ஆயிடும். ஸோ இப்போ அவன் இதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை எடுத்துட்டான் அப்படின்னா உனக்கு பயாசே மாறுதுன்னு அர்த்தம். அவன் பாரு இந்த லிக்விடிட்டி எல்லாம் பாரு, அழகா அவன் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் பாரு செல் சைடு. இந்த ட்ரெண்ட்ல லிக்விடிட்டி நீட்டா இருக்குது. மேல போய் மேல பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கீழேயும் முடிச்சுட்டாரு. ரெண்டு சைடுமே முடிஞ்சு போச்சு கதை. நான் இப்படி பார்த்துட்டு கீழே, நான் கீழே தான் அழகா கீழே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்னு வச்சுக்கோ. பார்த்துட்டு ஆனா ஆக்சுவலா இது பாரு ஒரே கேண்டில் முடிச்சுட்டானுங்களா. ஆக்சுவலா அவன் பார்க்க ஈஸியா இருக்கு, ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இது வரைக்குமே வந்து உனக்கு கிட்டத்தட்ட ஹையர் அப்படிதான் வச்சுட்டு இருக்கான் இல்லையா. பார்த்தீங்கன்னா உனக்கு ஹையர் லோ ஹையர் ஹை அப்படி வச்சுட்டு இருக்கான். இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டான். இப்போ நீ கொஞ்சம் இந்த இடத்துல நீ அப்சர்வ் பண்ணணும், மார்க்கெட் என்ன பண்றான்னு அப்சர்வ் பண்ணணும்னா இங்க இருக்கிற ஒரு எஃபிஜி, இந்த இடத்துல ஒரு 1 hour எஃபிஜி இருக்கு. இதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரே ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர். இந்த 1 hour எஃபிஜி இன்வெர்ஸ் ஆயிட்டானா, கேண்டில் முழுங்கிட்டானா, முழுங்கும் போது ஒரு எஃபிஜி வச்சுட்டான். முழுங்கினதுக்கு அப்புறம் ஒரு எஃபிஜி, இந்த எஃபிஜி தான் உனக்கு ஒரே கடைசி, உனக்கு அந்த கடைசி பஸ். ஆமா, இதை விட்டா நான் ரோட்டு நிக்க வேண்டியதுதான். கன்சல்டேஷன் இங்க போயிருக்கு.
அதுக்கப்புறம் கீழே வந்தவன் இது உனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 1 hour எஃபிஜியை முழுங்கிட்டான். வந்தவன் இங்கே ரிட்ரேஸ் ஆகிட்டு இறங்கிட்டான். நீட்டா சும்மா இருந்தது. இது எது 1 minute பார்க்குறேன். ஐயோ கிட்டத்தட்ட 0.5%. 0.5%னா $1.5. $1.5 கஷ்டம். பார்ப்போம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. இப்போ நமக்கு பயாஸ் வந்துருச்சான். இப்போ நமக்கு பயாஸ் கிடைச்சிருச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கோல்டு மேலதான் போவான். ஏன்னா இப்போ கோல்டு நம்ம இது போடுறான் போடுறா டெய்லியில. இப்போ வீக்லி நம்ம பார்த்தோம்ல, வீக்லி எல்லாம் முடிச்சுட்டானுங்க. ஃபுல் செல்லிங்கா இருந்த கேண்டல் இப்போ பையிங் சைடு போயிடுச்சு. ஆமா, டெய்லியில பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய கேண்டில் இல்லைன்னா கூட கொஞ்சம் போய் தாராளமா இந்த எஃபிஜில ஏதாவது செல்லிக்கிட்டு போடுவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா ரெண்டு கேண்டலோட ஹை எடுத்துட்டான் ஒரே கேண்டல்ல. மேபி மண்டே விட்டுட்டு மண்டே கன்சல்டேஷனு, டியூஸ்டே வந்துட்டு இங்க எங்கன்னா ஒரு பிடிஆர்ஐக்குள்ள போயிட்டு போவானு நடக்கும். அது பார்க்கணும். கோல்டு எல்லாம் கிளியரா பை தாங்க. சூப்பரா எனக்குலாம் இந்த ஐஸ் எடுக்கணும். இருக்கு. ஃபர்ஸ்ட் அவன் வந்து இது இங்க இருந்து ஆரம்பிக்கணும். இந்த எடுக்க ஆரம்பிச்சானா அடுத்த லைன் அவனுக்கு வந்துடும். இன்னொன்னு என்னன்னா இங்க பாடுறேன், இந்த எஃபிஜி பாடுறேன். நீ இததான் 1 hour எஃபிஜில மார்க் பண்ணிட்டு ரொம்ப நாளா ஓல்ட் ஆயிட்டு இருக்கேன்னு என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். 1 hour எஃபிஜி உனக்கு இவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னா நீ நிறைய நாள் தாண்டி போறதுனால டெய்லியில போனீங்கனாலே உனக்கு இருக்கும். ஸோ நீ அதை டெய்லி எஃபிஜியா மாத்திக்கலாம். நானும் பார்க்கிறேன் ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்துட்டு, என்னடா இது இவ்வளவு நாளா போயிட்டு இருக்கேன்னு பார்த்தா அது டெய்லி எஃபிஜி. அவ்வளவுதான், யாரும் பெருசா பாப்போம். நான் இந்த வாரம் ட்ரேடே எடுக்கலடா. நீ கோல்டுல எடுத்துட்டு அடி வாங்கிட்டேன். அது நான் ஆக்சுவலா ஒரு லூசிங் ஸ்ட்ரீக்ல இருக்கேன் போன வாரத்துல இருந்து. எனக்கு இந்த வாரம் வந்து பெருசா ஸ்ட்ரெஸ் ஆகல. இந்த ட்ரேடுமே கோல்டு எடுத்தாலும் போடான்ற மாதிரி விட்டுட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஆரம்பிக்கும். என்ன ஒரு கஷ்டம்னா அழகான ஃபால்ஸ் எல்லாம் இந்த வாரம் நடந்துருச்சு. இப்ப அடுத்த வாரம் நான் போகும்போது உட்காந்து அரைச்சானுன்னு வெறியாயிரும். பாப்போம் அடுத்த வாரம் நியூஸ் எதனா இருக்கா இன்னைக்கே தெரியுமாடா? அவனுங்களாம் ஷெட்யூல் போட்டு விட்டுருவானுங்கடா. லாஸ்ட் வீக்கா? தேர்ஸ்டே தான் வருது அடுத்து. விட்டா தேர்ஸ்டேவும் இந்த ப்ரிலிம்னு ஏதோ ஒன்று வருது. அப்புறம் 8:30 மணி நியூஸ்லாம் ஓகே தான், சில் தான். நாம் 9:30 தான் எடுப்போம், 8:30க்கெல்லாம். அதனால 8:30 வந்து 8:30 மணி நியூஸ் அப்போ என்ன ஆகும்னா இந்த அடிச்சு புடிச்சு எல்லாம் ஓஞ்சு போய் உட்காருவாங்க. நாம 9:30க்கு போயிட்டு சரி என்ன பயாசன்னு பார்த்துட்டு ட்ரேடு 2 ட்ரேடு எடுத்து முடிச்சிடலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு 2-3 சார்ட் அனுப்புடா தயவு செஞ்சு. ஒரு நாளைக்கு ஒரு சார்ட் அனுப்புனீங்கன்னா நீ எப்போ பார்த்து முடிக்கிறது, எப்போ உனக்கு கான்ஃபிடென்ட் வருது. இதுதான் ஸ்ட்ரீம் ஆஃப் பண்ணிக்கிறேன்.